இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல்லாம் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்பொழுதே நமக்கு தரையில் தான் போயிட்டு இந்த செவுத்தில் முட்டிக்கிறதுன்னு சொல்லி பல தடவை சொல்லுவோம் முன்னாடி. அதே மாதிரி விஷயம் தான் இப்போ தோணுச்சு. டம்மு 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 இடிச்சிக்கலாம் போல இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கதை, இதில் நடக்கிறதெல்லாம் ஒரு கூத்து அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது. அதுலேயும் சரஸ்வதினு ஒரு அற்புத பெண்மணி இருக்காங்கல்ல, அந்த பெண்மணி அப்படியே ஒரு தியாகி. அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த கோதைன்னு ஒருத்தவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அற்புதமான ஒரு பிறவிகளாக இருக்காங்க. இந்த மாதிரி பிறவிகள்லாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் வைக்க வேண்டியவங்க இல்லை. அதனால தான் அவங்களை சொந்த வீடே வாங்கலை. ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் மியூசியமில் இருக்க வேண்டிய, அருங்காட்சியகத்தில் இருக்க வேண்டிய பீஸ். அப்படி நிஜ வாழ்க்கையில் யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கம்ப்ளீட் முட்டாளம். அந்த பாசமலர் படம் இருக்குல்ல, பாசமலர் படத்தை எல்லாமே தன்னோட தங்கச்சி குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செய்வார் சிவாஜி. அதை பார்க்கும்போது நமக்கு கண் கலங்குற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஏங்க இவ்வளோத்தையும் அவங்களுக்கே பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு எதுவும் வேணாமாங்க அப்படின்னு தோணும்ல. அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக தான் இந்த குடும்பத்தை எல்லாம் ராகினிக்கு பட்டிருக்காங்க. ராகினி இந்த குடும்பத்தை நம்புறதே இல்லை. 1000 சொன்னாலும் அர்ஜுன் சொன்ன வார்த்தையை நம்பிட்டு அர்ஜுன் மேலே சந்தேகம் கூட படாமல், இப்போ ஒருத்தவங்களுக்கு சந்தேக விதை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விரிசல் மாதிரி விட்டுட்டே போகும். இவங்க பண்ணுறலாம் தப்போன்ட்டு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் கூட வராமல் என் கணவர் ஒரு பச்சை குழந்தை அப்படிங்கிற ஒரு மோடில் தான் இருக்காங்க எப்பயுமே அவங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த குடும்பத்தில் திருப்பி சொல்கிறாங்க, ஓம் புருஷன் தான் அதை பண்ணது, ஓம் புருஷன் தான் இதை பண்ணது, எங்களை தள்ளி விட்டது இவன் தான், அடித்தது இவன் தான், இந்த வயிற்றில் இருக்க பிள்ளையை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இந்த ஜெயிலர் காசு கொடுத்தது இவங்க தாங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி கண்டுக்காமல் கூலாக ஃபோன் எடுக்காமல் இனிமேல் அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க இருப்பாங்களாமா, எரிச்சப்படுவாங்களாமா. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நமக்கு சொந்த வீடு அவசியமா, நம்ம வாடகை வீட்டிலே இருந்துக்கலாம், நம்மள்ட்ட இருக்க காசெல்லாம் மொத்தமாக கொட்டி நம்ம சொத்தெல்லாம் பறித்து நம்மளை வீட்டை விட்டு வெளிலன்றாங்கல்ல. இப்போ கோதை இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக தானே இருந்துச்சு. எக்கச்சக்கமாக பணம் இருக்க பெரிய பணக்கார குடும்பமாக தானே உங்களுக்கு காமிச்சாங்க. சொத்தெல்லாம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பெருசாக காசு வருவாயெல்லாம் வராட்டி கூட அவங்க கையில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சொத்துக்கள் இருக்கணும் தானே. இந்த வீடு, அந்த வீடு, அடையாறில் இருக்க வீடு, ஆனந்த பவனில் இருக்க வீடு அப்படின்னு எதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அந்த வீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க வீடு, அண்ணா நகரில் இருக்க வீடு அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் கார் வச்சுருக்காங்க, பேங்க் பேலன்ஸே எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். இதில் இதெல்லாம் இவங்க கையில் எதுவுமே இல்லையானு நமக்கு புரியவே இல்லை. இந்த கார்த்தி, தமிழ், கோதைக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பேங்க் பேலன்ஸ், பர்சனல் பேங்க் பேலன்ஸ்லாம் இல்லையானு நமக்கு ஏற்கனவே புரியல. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ சொத்தை வச்சுட்டு அவங்களால முடியாதுன்னு இதுங்க இப்போ தான் கம்பெனி ஆரம்பித்து ஏகப்பட்ட லாஸ் நஷ்டத்தில் இப்போ தான் ஏதோ ஆர்டரில் கையில் காசு வருது, அதை போட்டு கம்பெனியை கூட பெருசாக்காமல் அதை வச்சு சொந்தமாக இருக்க வீடை வாங்குறதா இருந்ததை அதை யாராச்சும் வீடு பெட்ரூம் இருக்கிறத கிளினிக்காக மாற்றுவாங்களாம். இவங்க ஸ்பெஷலைசேஷன் கூட எதுவும் படிக்கல, எம்பிபிஎஸ் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு பீடியாட்ரிஷனா, ஆர்த்தோ, கைனகாலஜின்னு ஏதோ படிச்சுனா கூட பரவாயில்ல. வெறும் எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு ஆளுக்கு ஒரு குட்டி டப்பா கிளினிக்கை வச்சு தரதை விட்டுட்டு ஒரு பெரிய வீடை வாங்கி அதை சர்ப்ரைஸாக கொடுப்பாங்களாமா, அது கடத்திட்டு கொடுப்பாங்களாமா, செவுத்தோரமாக இருந்து எட்டி பார்ப்பாங்களாமா, அதை பார்த்து எல்லாம் ஈன்னு பல்லளிப்பாங்களாம். இப்படி தாண்டா இருக்கணும் குடும்பம், நம்ம கண் கலங்கணுமா. கிழக்கு வாசல்னு ஒரு சீரியல் ஆரம்பத்துலேருந்து பிக்கப்பே ஆகலை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும், டைமை மாதிரியாக எல்லாம் பண்ணாலும் கடைசி பொசிஷனில் அது நான் தான் உட்காருவேன் அப்படின்னு டிஆர்பியில் உட்காந்துருக்கு. அந்த ஒரு சீரியல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. இப்போதைக்கு அது கடைசிக்கு முந்தின இடத்துல இருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த கதையில் எந்த முன்னேற்றமும் இருக்க மாதிரி தெரியல. 1 மாதம் 1.5 மாதத்துக்கு இந்த கதை முடிய போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த அழகில் இந்த சீரியல் போயிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.